வசதிகள் இருக்குது. ஒன்று சொல்லப்போனால் நூலகம், நீச்சல் தடாகம், உணவகம், சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல், மீன்பிடி குளம் வந்து நீங்கள் பொழுதுபோக்கு டைம்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். மற்றது பார்த்தீங்கன்னா கல்விக்கான ஒரு சிறந்த இடம். மருத நிலம் சார்ந்த ஒரு நிலப்பரப்புல தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பரப்பு காணி, மேட்டு நில காணி என்று ஏகப்பட்ட பிரதேச காணிகள் விற்பனைக்கு இருக்கின்றது. நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு காணிகள் வேணும், நீங்கள் இந்த முகவரை நாட வேணுமெண்டா இது சம்பந்தமான தொலைபேசியில் இருக்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். ஸ்விம்மிங் பூல் ஒன்று வருது. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு கட்டுப்பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று. இது புட்டு ஹட்ன்னு சொல்லி புட்டு வெரைட்டியான எல்லா வகையான ஒரு இடம் தான் இதில். புட்டோட சம்மந்தப்பட்ட எல்லா வகையான உணவுகள். இப்போ அது வந்து இது ரெஸ்டாரண்ட்டாக இதில் இருக்குது. மற்றது மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பகுதி, மற்றது டென்னிஸ் கோர்ட் ஒன்று செய்கிறதுக்கு இருக்குது. இப்போ மழை காலத்தில் இன்னும் தொடங்கியில் ஸ்விம்மிங் பூல் கட்டி ஒரு குறையில் இருக்குது, அதுவும் முடிஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் காலத்தில். காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இந்த சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமுமான மருத நிலத்தில் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் முதல் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா கிழக்கரியால, அதாவது நீங்கள் பூம்புகார் கிராமம் எல்லாம் தாண்டி வரைக்க கிழக்கரியான்னு கேட்டால் காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மருத நிலப்பகுதி, நாங்கள் நிற்கிறது மருத நிலப்பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையில இயற்கையோட ஒன்றிணைஞ்ச ஒரு இடம் என்று சொல்லலாம். அங்கால பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள், அங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதி, மற்றது பனை சார்ந்த உற்பத்திகள், இப்படி ஏராளமான ஒரு வயல் சார்ந்த இடம்தான் மருத நிலம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகணும்னா மேட்டு நிலப்பகுதிகள், மற்றது காணி விற்பனை, இப்படி ஏராளமான 2 பரப்பு காணி, மேட்டு நில காணி என்று ஏராளமான காணிகள் இருக்குது. இதை விற்பனை செய்ய போயினா இது சம்மந்தமாக தான் வீடியோ எடுக்க போது. இதுக்கு நான் உள்ளே போய் உங்களை சுற்றி வடிவ எல்லாத்தையும் காட்டுக்கொள்கிறேன். மற்றது இது இந்த ப்ரைஸ் எவ்வளவு, இந்த காணின்ற உண்மையான ரேட் எவ்வளவு ரெண்டெல்லாம் நான் உங்களோட கதைச்சி உண்மையில தெளிவான விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். இது சம்மந்தமாக தான் வீடியோ எடுக்க போது. வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.
உண்மையிலேயே பாருங்க இயற்கையோட ஒன்றிணைந்த ஒரு பகுதி தான் மருத நிலப்பகுதி. இங்க பாத்தீங்கன்னா உண்மையில சொல்ல போனா ஏராளமான வயல்வெளிகள் மற்றது புல்தரைகள், பனந்தோப்புகள், தென்னந்தோப்புகள், நல்ல ஒரு காத்துக்கு இதமான ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா மருத நிலப்பகுதியில ஏராளமான வசதிகள் இருக்குது. ஒன்று சொல்ல போனா நூலகம், நீச்சல் தடாகம், உணவகம், சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல், மீன்பிடி குளம் வந்து நீங்கள் பொழுதுபோக்கு டைம்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். மற்றது பார்த்தீங்கன்னா கல்விக்கான ஒரு சிறந்த இடம். இப்படி ஏராளமான நிலப்பகுதி. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்பிடி குழாம் இருக்குது. மீனவர்களுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு சமூகமாக இந்த மருத நிலப்பகுதி உண்மையில நல்ல ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையில எனக்கு நிற்கவே ரொம்ப ஆசையா இருக்குது. உள்ள போய் நாங்கள் விசாரிக்க போறோம். இந்த நிலப்பகுதிகள் மற்றது பார்த்தீங்கன்னா சம்பந்தமான இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போறோம். இப்போ வாங்க உள்ளுக்க போகலாம். உண்மையில ஒரு அருமையான ஒரு இடம். அங்கால பாருங்க தென்னந்தோப்பு பகுதிகள், அங்கே அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன்பிடி, அதாவது மீன்பிடி குளங்கள் எல்லாம் இருக்குது. கடற்கரை சார்ந்த ஒரு பகுதி. மற்றது பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள், பனந்தோப்புகள் ஏராளமான ஒரு புல்தரைகள் பார்த்தீங்கன்னா இப்படிய வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நில பகுதியில் இயற்கையோடு ஒன்றிணைந்து நீங்கள் 24 மணித்தாலும் நல்ல ஒரு சுகமாக வாழலாம். அவ்வளவுக்கு ஒரு இதமான இடம். நாங்கள் அதான் இடம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் மெயின் ஆஃபீஸில் போய் அண்ணாவோட கதைக்க போகிறோம். இந்த ரேட்டுகள் என்ன மாதிரி, இந்த ப்ரைஸுகள் என்ன மாதிரி சம்பந்தம் வீடியோ எடுக்க போகுது. அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாட பேர்? என் பேர் உதயன். இன்னொரு நல்ல ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு பகுதி அண்ணா. வெளியில ரெண்டு பார்த்தேன். உண்மையில தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, புல்தரை உண்மையில நல்லா இருக்கு. இந்த காத்துக்கு நல்ல ஒரு இடம். என்னம்மா என்ன இடம்? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 208 பிறப்பு காணி இருக்கு. அதை வந்து ரெண்டு பிறப்பா பிரிச்சிருக்கிறோம். இதுல இதுல பாத்தீங்க இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்க இந்த பிளாட் எல்லாமே வந்து மெயின் ரோட்டோட இருக்கிற இதெல்லாம் மெயின் ரோட்டோட இருக்கிற காணி. இதெல்லாம் வந்து ஒரு 50 லட்சம் பெறும் காணி. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏவோட இருக்கிறது வந்து ஏ வந்து மேட்டு காணி. இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வயல் காணி. வயலும் இதுல செய்யலாம். வயல் செய்யலாம். 2 பிறப்பு வயல் காணி, 2 பிறப்பு மேட்டு காணி. இது ரெண்டும் சேர்ந்த வடி வரும் உங்களுக்கு 70 லட்சம் அதுல வரும். அதுல பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிக்கும் இதுல இருக்குது, வயல்காணி இருக்குது. ஆனா பி வந்து மேட்டுக்காணி இன்னொரு இடத்துல இருக்கும், வயல்காணி இன்னொரு இடத்துல இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த பகுதி. இது வந்து தனித்தனியா இருக்கும். இது வந்து 65 லட்சம் அப்படி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஒன்று வருது. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு கட்டுப்பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று. இது புட்டு ஹட்ன்னு சொல்லி புட்டு வெரைட்டியான எல்லா வகையான ஒரு இடம் தான் இதுல. புட்டோட சம்பந்தப்பட்ட எல்லா வகையான உணவுகளும். அது வந்து இது ரெஸ்டாரண்டா இதுல இருக்குது. மற்றது மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பகுதி, மற்றது டென்னிஸ் கோர்ட் ஒன்று செய்யறதுக்கு இருக்குது. இப்போ மழை காலத்துல இன்னும் தொடங்கல ஸ்விம்மிங் பூல் காட்டி ஒரு குறையில இருக்குது. அது முடிஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் காலத்துல. அதாவது இந்த மருதமண்ட இது என்ன பிரான்ச் எப்ப என்ன திறக்கப்பட்ட காரணம் வருமா? இல்ல, இது திறக்கப்பட்ட ஒரு 6 மாசம். 6 மாசம் இடங்கள்ல இருந்திருக்கா. நெய்தல் பீச் சிட்டின்னு சொல்லி ஒன்று செய்திருக்கோம். அது நாவக்குடியில இருக்குது. அது முதலாவது ப்ராஜெக்ட் ஒன்று. அதுக்கு முதல்ல செய்திருக்கிற வந்து கற்பவனம் ஒன்று, கற்பவனம் 2. கற்பவனம் ஒன்று வந்து ஜக்கச்சியில செய்திருக்கிறது. கற்பவனம் 2 வந்து எழுதுமாட்டுவாள். அதே மாதிரி முல்லை என்று சொல்லியும் அதுவும் எழுதுமாட்டுவாள் தான். அது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம். வயது வந்தவங்க வந்து
தனியா தங்கி இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வீடு கட்டி தங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம் அதுல. அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஸ்கீம்ல அது செய்வது. நெய்தல் சிட்டி வந்து ஒரு டூரிசத்தோட பேஸ் பண்ணும். இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அது மாதிரி இருக்கவே பிளானிங்ல இது செய்யலாம். இருக்கவே நல்லா இருக்குண்ணா. உண்மை நல்ல ஒரு ஏரியா. இந்த காட்டுக்கு சில பேர் இந்த மரங்களுக்குள்ள இருக்கதான் விரும்புவாங்க. குளிர்மை தானே, நல்ல ஒரு ஏரியானா. பட் இதுலன்னா நூலகம், நீச்சல் தடாகம், உணவகங்கள்னா எல்லாம் இதுல வர வேண்டிய பொருள் இது போலாம் இதுக்குள்ள வருது. இதுல வந்து நூலகம் இருக்குது, நீச்சல் தடாகம் கட்டுப்பட்டு இருக்கு, உணவகம் கட்டி முடிஞ்சது. இப்ப வார மாசம் திறந்துருவோம். சிறுவர் பூங்கா செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது விளையாட்டு திடல் வந்து இன்னும் செய்ய தொடங்கல, அது செய்து முடிப்போம். மற்றது மீன்பிடி குளம், மீன்பிடி குளம் கிண்டியெல்லாம் இருக்குது. ஃபினிஷிங் செய்த மட்டும் சொன்னா சரியா. சரிண்ணா, நாங்க இப்ப சுத்தி பாக்குறோம். சுத்தி பாருங்க. அதாவது மருத நில சார்ந்த பகுதியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கோம். அந்த மருத நிலம் சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர்கள்
இது போல் நான் நிற்கிற இடம் ஒரு வீடு. இது போல் பற்பல வீடுகள் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தால் உங்களுக்கு கட்டப்பட்டு தரலாம். மாடி வீடு என்ன, சில பேர் விரும்பினா பெரிய பெரிய தாஜ்மஹாலை தான் பெரியார்கள் விரும்புவினா சில பேர். அப்படியான வீடுகள், அப்படியான இது பெரிய பெரிய ஒரு அரண்மனைகள், அப்படி ஏதும் உங்களுக்கு விரும்பமான உங்களுடைய கனவு மாளிகையை இவர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நேர்த்தியாக கட்டித்தருவார்கள். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ அவர்கள் ஒரு சாம்பிள் ஒரு வீடு ஒன்று கட்டி கிடக்குது பார்த்தீங்கன்னா. உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே போகும்போது நிலப்பகுதி மாபிள். இப்போ மாபிள் 2 ஜன்னல் உண்மையில வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கிடக்குது. உண்மையில நல்லா இருக்குது. நார்மல் வீடு வேறு லெவலில் இருக்கண்டா. ஒரு பெரிய பெரிய அரண்மனை தாஜ்மஹால் எல்லாம் 2 மாடி கட்டிடம் 3 மாடி கட்டிடம் இப்படி இருக்க மட்டும் யோசிச்சு பாருங்க. சும்மா நார்மல் வீடு ஃபேன் அடிச்சுக்கிறது உண்மையில வேறு லெவலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா குசினி ஐட்டம். இது 2 அறை ஆகும். 2 அறை கோல் குசினி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மருத நிலம் சார்ந்த ஒரு நிலப்பரப்பில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பரப்பு காணி, மேட்டு நில காணி, 2 ஏகப்பட்ட பிரதேச காணிகள் விற்பனைக்கு இருக்கின்றது. நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு காணிகள் வேணும், நீங்கள் இந்த முகவரை நாட வேணுமெண்டா இது சம்பந்தமான தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மனதுக்குள்ளே கேள்வி எழலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு இதை பார்க்க உண்மையில் ஒரு காட்டு நில பகுதி மாதிரி தான் பார்க்க தெரியுது. ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம். இது வயலும் இணைந்த பிரதேசம். அதாவது உண்மையில் இயற்கையோடு இணைந்த பிரதேசம். இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குமா? இங்கே தண்ணி பிரச்சனையே இல்லை. தண்ணிக்கான அனைத்து வகையான வசதிகளும் இங்கே இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு எல்லாம் இருக்குது. டொய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது உண்மையில மெயின் ரோட்டை பார்த்தீங்கன்னா தேர் ரோட். இதால் சிடிவி பஸ் எல்லாமே போய் வாருது. ஒன்றுக்கும் பயம் இல்லை. இது எங்களோட நாங்கள் சும்மா திருநெல்வேலி கோண்டா சந்தி சம்மந்தமான மெயின் ரோட் தான். மற்றது இதால் பார்த்தீங்கன்னா உண்மையில் மெயின் ரோட், கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் உண்மையில் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இது சம்மந்தமான விளக்கங்கள் தேவையாண்டா ஸ்க்ரீனில் நம்பர் போடுவேன். நீங்கள் வேலோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிரதேசம்னு சொல்லலாம். இயற்கையோடு ஒன்றிணைந்த பகுதி. அங்கால தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, புல்தர, உண்மையில கூட்டங்கள், நல்ல ஒரு பிரதேசம், அழகான ஒரு பிரதேசம், இதமான ஒரு நேரம். இது சம்மந்தமான வீடியோ இருக்க போது இதுடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இது சம்மந்தமான வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.